தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1 கோடி வாக்காளர்களுடைய வாக்குரிமை என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போதே பெருமளவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்கிற ஆபத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தெரிவித்தோம். அன்னைக்கு நாங்கள் என்ன தெரிவித்தோமோ அதைத்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற வாக்காளர் பட்டியல் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஏறத்தாழ 27 லட்சம் பேர் இந்த ஓராண்டு காலத்தில் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்வது நம்ப தகுந்ததாக இல்லை. ஏன்னா அகில இந்திய சராசரியா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய சராசரி மரண கணக்கா இருக்கட்டும், இவற்றோடு ஒப்பிடுகிற போது இது ரொம்ப அபரிமிதமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. உயிரோடு இருக்கிற பல பேரை இறந்து விட்டார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டதோ என்பதற்கான புள்ளி விவரங்கள்லாம் இப்போது பல்வேறு ஏடிகளில் பல்வேறு கட்டுரைகளில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு அவசர கோலத்தில் அள்ளித்தளித்த கதையாகத்தான் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டதனுடைய விளைவாகத்தான் உயிரோடு இருப்பவங்களை செத்து போனதாகவும், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்கள் பலர் இறந்திருப்பதாகலாம் வந்திருக்கிறது. பல பேர் இறந்து போன பல பேர் உயிரோடு இருப்பதாக வந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கவிஞர் புலமை பித்தன் அவர் இறந்து 4-5 வருஷம் ஆகிப்போச்சு, எல்லாத்துக்குமே தெரியும், பிரபலமான நபர். அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கு. உயிரோடு இருக்கிற பல பேருடைய பெயர் என்பது வாக்காளர் பட்டியலில் இல்லை. அதே மாதிரி ஏறத்தாழ 67 லட்சம் பேர் முகவரி அற்றவர்கள் அல்லது காண முடியாதவர்கள் என்கிற முறையில் சொல்லியிருப்பது என்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது. இடமாறுதல், முகவரி மாறுதல் என்பதெல்லாம் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். ஆகவே தேர்தல் ஆணையம் உரிய கால அவகாசத்தோடு உரிய ஊழியர்களை பயன்படுத்தி முழுமையாக ஆய்வு செய்து இந்த வாக்காளர் பட்டியலை இறுதிப்படுத்துவதற்கு பதிலாக இப்படி 1 மாத காலத்திற்குள் அனைத்தையும் முடிப்பது என்கிற அந்த அவசர கோலம்தான் இவ்வளவு பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வயது வந்த 18 வயது நிரம்பிய அதற்கு மேற்பட்ட அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். ஒரு வாக்காளர் கூட பட்டியலில் இடம்பெறாமல் போய்விட்டார்கள் என்கிற நிலைமை என்பது ஏற்படக்கூடாது. ஆகவே இப்போது அறிவித்திருக்கிற இந்த முகாம்களை பயன்படுத்தி அனைத்து வாக்காளர்களும் பட்டியலில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறார். அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றுதான் எல்லா கட்சியுமே விரும்புவாங்க. நாங்களும் அதுதான் விரும்புகிறோம், நாங்கள் தான் அதான் வற்புறுத்துறோம். அது உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை குழுவோடு உட்காருகிற போது கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ளும். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 4 சீட்டு 5 சீட்டு அதுக்கு மேல ஏறலையே, என்ன காரணம் இல்லையா? 13 சீட்டு 20 சீட்டு 22 சீட்ல நாங்கள் சிபிஎம் மட்டும் தனியாகவே போட்டிட்டு இருக்கேன். அதனால இந்த முறை கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். எந்த பகுதியில் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? தமிழ்நாடு பூராமே எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த பகுதியில் அந்த பகுதியில் தமிழ்நாட்டில் எங்க நின்றாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். இல்ல, தமிழ்நாட்டில் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது போதைப் பொருள் நடமாட்டம் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாக தான் செய்திகள் வருது. ஆனா அந்த செய்தி எப்படி வருதுன்னா பிடிக்கப்பட்டதாகத்தான் வருது. ஆகவே தமிழ்நாடு காவல்துறை, அந்த போதை ஒழிப்பு காவல்துறை ஒரு தீவிரமான அந்த குற்றவாளிகளை கண்டறிவது, அவர்களிடமிருந்து பொருட்களை கைப்பற்றுவது என்பது கூடுதலாக நடக்கிற செய்தி வர்றதுனால தான் நமக்கே தெரியுது இவ்வளவு நடமாட்டம் இருக்குன்னு. அதனால முற்றிலும் இத்தகைய போதை நடமாட்டம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்னமும் கண்காணிப்பையும் கண்டுபிடிக்கிறதையும் சம்பந்தப்பட்ட அதற்கு பின்னால் இருக்கிற பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உட்பட உரிய கடுமையான கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும்.